யதார்த்தமாக வெளியே வந்து பார்த்தேன், கோழி அடித்து செத்து கிடக்கு. ஒரு மெதுவாக போகிற பழக்கமே இல்லை யாருக்குமே. வண்டியில் போகிறவங்களும் அப்படி தான் போகிறாங்க, காரில் போகிறவங்களும் போகிறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் என்னமோ பைபாஸ் ரோட்டில் போகிற மாதிரி அவ்வளோ வேகமாக போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த கட்டப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போய் அறுக்க போகிறேன், அறுத்துட்டு வர போகிறேன். எங்கே அடிபட்டுச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கோழி நல்லா தான் இருக்குது, விரைக்கவெல்லாம் இல்லை. இப்போ தான் இப்போ தான் எதில் அடிபட்டுச்சுன்னே தெரில. ரத்தம் வரல, ஒன்றுமே பண்ணலை, ஆனால் செத்து போச்சு பாவம். இன்றைக்கி தான் முட்டை வச்சது. இன்றைக்கி தான் ஒரு முட்டை வச்சு அதை எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். எங்கே அடிபட்டுச்சு ஏது அடிபட்டுச்சுன்னே தெரில, ஆனால் செத்து கிடக்கு. ஒரு ரத்த காயம் கூட கிடையாது. எப்படி அடிபட்டிருக்கோம் பாவம். வண்டியில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. கோழிங்க என்ன பண்ணும் பாவம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கோழியை எடுத்துகிட்டு கட்டப்பைக்கில் தெரியுதா, கோழி எடுத்துகிட்டு போகிறேன். கறிக்கடையில் போய் வெட்டி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் போகிறோம். இந்த ரோடு சின்ன ரோடு தாங்க, ஆனாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. எங்கே தான் போகிறாங்க, அப்படி என்ன ஒரு அவசரம்னே தெரில. எப்பயுமே பயமாக தான் இருக்கும். பிள்ளைகளையெல்லாம் நாங்கள் ரோட்டில் விடவே மாட்டோம். நம்ம வீட்டுக்கிட்ட மேயிற கோழிங்க தான், வேணும்னே அடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போகலாம். வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலையும் போட்டுட்டு இன்றைக்கி வரியை வெட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். பாப்பா வெக்கப்படுது. இங்கே கறியை வாங்கியாச்சு. நான் யதார்த்தமாக வெளியில் வரும்போது வெளியில் போகிறவங்க ரோட்டில் போகிறவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரோ அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கோழியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இந்த கோழினா இது குஞ்சுங்களோட இருக்குது, இது ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சி வெளியில் வேகமாக போய் பார்த்தா அது அடித்து செத்தே போயிடுச்சு. இதுதான் அந்த கோழியோட முட்டை ஒன்று காமிச்சேன் பாருங்கள். அது இன்னைக்கு காலையில் போட்ட முட்டை. காலையில் முட்டை போட்டு வெளியில் ஏறி போயிருந்துருக்கு. போய் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான். அதில் அடித்தது தான். இதுக்காக என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கோழி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் ஆரன் அடித்து சொல்லிட்டு போனாங்க பின்னாடி வந்த ஒருத்தவங்க, ஏம்மா அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னோடனே நான் போயிட்டு தண்ணி தான் ஊற்றி விட்டேன். அது சரியாயிடுச்சு. இதுவும் ஒரு வேளை தண்ணி ஊற்றினா சரியாயிருக்குமான்னு தெரில. இல்லை லேட்டாக தான் போய் பார்த்தேன் நான். அதுக்கு லாஸ்ட் உயிர் போகையில் தான் போய் பார்த்தேன். வேறு என்ன பண்ணுறது, அப்புறம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சி சாப்பிட வேண்டியதுதான். இது மாதிரி நிறையா நடந்திருக்குங்க. அதனால் பழகி போயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வந்து கோழியை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. வேறு என்ன பண்ணுறது. இதை தூக்கி போடவும் மனசு இல்லைங்க. நான் கோயில் கடைக்கு கோழி வெட்ட போகையில் அந்த அண்ணன் சொன்னது என்னதுன்னா, என்னம்மா எப்படி தூக்கிட்டு வந்திருக்கு செத்த கோழியை, வேறு எதுவும் பாம்பு கடிச்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைண்ணே, நான் ரோட்டில் போகிற வண்டி தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இதுகள்லாம் கிடந்தது பின்னாடி. ரோட்டில் போகிறவங்க வேறு சொல்லி பேசிக்கிட்டு போனாங்க, வண்டிக்காரன் அடித்து போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போனாங்க 2 வண்டிக்காரங்க. அதனால தான் நான் போய் டக்குன்னு போய் பார்த்ததேவும். அதனால் எனக்கு அப்படிலாம் ஒரு பயமும் இல்லை. ஏன்னா அந்த அண்ணன் சொன்னது என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு கோழியை பாம்பு கடிச்சிருந்துருக்கு. 2-3 கோழி செத்துருந்துருக்கு பாம்பு கடிச்சு. அவங்க என்ன அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ தெரில செத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடித்து குடிச்சிருந்துருக்காங்க. அடிக்கும் போது என்ன ஆகிருக்குன்னா, அந்த ரத்தம் பட்டு இவங்க உடம்புல எப்படியோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அந்த பாம்பு கடிக்கும் போது அந்த விஷம் கோழிக்கு ஏறி இருக்கும்ல, அந்த விஷத்தன்மை இவங்க உடம்புக்குள்ளேயும் ஏறி இருக்குது. இவங்க ஐசியூவில் இருக்காங்களாம். 2 நாளைக்கு முன்னாடி தாம்மா அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னார். இதுவும் நல்லது தான். நாங்களும் கோழி வச்சுருக்கோம், எப்பயாவது தெரியாமல் நம்ம போய் அறுத்துருவோம் அப்படின்றதுக்காக அந்த அண்ணன் சொன்னார். நீங்களும் கோழி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது பாம்பு கடிச்சிச்சு, நாய் கடிச்சிச்சு அந்த மாதிரினா சாப்பிட வேணாம். இது போகிற வழியில் அடித்து போட்டது தானே, அடித்ததுனால அப்போ தான் அடித்தது. அதுவும் விரைச்சி ரொம்ப நேரம்லாம் ஆகிட்டா சாப்பிட மாட்டோம். இது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில.